Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. இத புரட்டும் போது ஒரு மரண பயம் ஒன்று வரும். அல்லா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காகவுமே அவங்களுக்கு உடம்பும் சரி மனசும் சரி அவங்க நினச்சிட்டு இருக்க நல்ல ஹலாலான ஆசையும் சரி கபுலாட்டோன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கலாம். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கட்டும், ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், இன்ஷா எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கலாம். நீங்களும் அதே மாதிரி துவா செஞ்சுக்கோங்க. அவரைக்காய் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வாங்கியிருக்கேன். அப்புறம் இது நான் இந்த மொச்சக்காய்னு நினச்சேன். இதுவும் மொச்சக்காய் ஒன்றா சரியாக தெரியல. பட் இதுவுமே அவரைக்காய் மாதிரி தான் இருக்குது. தோல்லாம் காயில். ஸோ இது வேறு வெரைட்டி, இது வேறு வெரைட்டி. இது ஈஸியாக கிடைக்காது, லுலுலெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்களா தக்காளி இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ என்னது இது கல்டிவேட் ஆகிற சீசன்ல எல்லாம் இந்த மாதிரி நல்லா பஞ்சாக வரும். பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த டொமேட்டோலாம். ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பாஸ்தா வந்து வீட் பாஸ்தான்னு போட்டிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி பிட் ஹெல்த்தி அப்படின்றதால இது வாங்கியிருக்கேன். இந்த பழம் கட் பண்ணுறது, அது மட்டும் அந்த பொமோகிரானட் பீல் பண்ணி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் முன்னாடி நைட்டு செஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இஃப்தார் டைமில் வந்து இந்த ஹரிபரி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்ன சொல்லி ஏமாற்றுவாங்க. அது இப்போ அனுஷாக்கு எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசு ஒரு 7-8 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன், நம்மளும் நோம்புக்கு ஆசைப்படுவோம் இல்லையா சின்ன பசங்களாக இருக்கும்போது. இப்போ ரெசிபி எக்ஸ்பிளைன் பண்ண டைம் வந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஹைதராபாத்தி மட்டன் கறி பண்ண போகிறேன். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தயிர், இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு என்ன ஒரு ஏலாம் போட்டோம் அப்படின்னு எனக்கும் சரியாக தெரியலை. அது நான் வந்து போட மறந்துடுறேன், இல்லைன்னா போடும்போது நான் எடுக்கிறது இல்லை. இதை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் மேரினேட் பண்ணி மூடி வச்சதுக்கப்புறம் இதுவும் போடலையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திருப்பி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் மிஸ் ஆகிடுச்சு சொல்லிக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த கதையை வந்து ஏதாவது ஒரு சைடில் கேப் கிடைக்கப்போ சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து இந்த ஹைதராபாத்தி மட்டன் கோர்மாக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் இருக்குல்ல நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை அரைக்கணும். ஸோ அது தனியாக இருக்கட்டும். நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இந்த கேஷுவும் அப்புறம் வந்து மிளகா, 5 காஞ்ச மிளகா, அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். லைக் சுடுதண்ணியில் ஊற வச்சு. இப்போது அதே எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா வெங்காயத்தை, அதே எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் ஷாஹி ஜீராவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் மேரினேட் பண்ண மட்டன் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க, இதுலேயே போட்டுக்கோங்க. இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 1/2 கிலோ கறி தான் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணிவிட்டு மீதி இருந்தது இல்லையா கறி, அந்த கறி தாங்க வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இது. ஸோ ஒரே ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அது கடைசியில் காட்டுறது என்ன அது சொல்லிவிட்டு. அப்புறம் திருப்பி வந்து காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ரெசிபீஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ரமதானில் வந்து எனக்கு இதை எடிட்டும் பண்ணிவிட்டு வேலையும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் உண்மையை சொல்ல போனால். ஸோ அந்த பேக் டு கதைக்கு வரேன். எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு போகிறோம் தண்ணி குடிச்சிக்கலாம், ஸ்கூல்லலாம் பயப்படாமல் தண்ணி குடிச்சிக்கோ, இந்த சைடில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு சைட்லேருந்து நோம்பு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அதாவது ஒரு சைடு வாயில் சாப்பிட்டுக்கலாம், ஒரு சைடு வாயில் தண்ணி குடிச்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. நானும் பேக்கமான டைமில் நம்பிட்டு இருந்திருக்கேன். ஸோ அது எனக்கு இப்போல்லாம் எனக்குமே சிரிப்பாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மட்டன் குருமா பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஆனால் நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்துரும் அப்படி சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்காங்க எல்லோரும் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். எதையும் நறுக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை, கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு சீக்கிரம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி வந்து இப்படி வேகும் போது தோல் தனியாக வந்துடும், அழகாக வந்துடும் அது எடுக்கும் போது. ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட், அதே டைமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லதா. அப்புறம் அந்த வெங்காயம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருக்க வாட்டரை வந்து மசாலாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மலாம். ஸோ தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது மட்டன் கோர்மா அப்படின்றதால கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஃபைனல் டச்சுக்கு மல்லி, புதினா, அப்புறம் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கடைசியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20s இருக்கீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக சாப்பிட்லாம். என் ஹஸ்பண்டுக்குலாம் டாக்டர் எல்லாத்தையும் குறைக்க சொல்லிட்டாரு. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இது பாருங்கள், பட்டாணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் நம்ம கை சும்மா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக உரிச்சு வச்சுட்ருக்கேன் அந்த வேலையெல்லாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இது நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ அது டைம் கிடைக்கும் போது பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனுஷா மாஷாலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். அந்த குட்டி குட்டி வேலைலாம் இருக்கு இல்லையா. ஸோ நல்லா பண்ணுவாங்க இதெல்லாம். மேஸு, இது வந்து ஸ்டார் அனீஸ், 2 பே லீஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிராம்பு, பட்டை, ஷாஹி ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் இங்கே 4 ஏலக்காய். இது எதுக்காக அப்படின்னா ஹைதராபாத்தி பகாரா கானா பண்ண போகிறோம். அதுக்காக தான் பகாரா ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனோ குக்கரோ ஏதோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதனால கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா ஸ்பைசஸ், அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 அளவுக்கு முழு பெப்பர் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்ல வாசனை கிடைக்கும் அப்படின்றதுனால போட்டுட்டு, ஒரே ஒரு வெங்காயம் இது மாதிரி நல்லா கையிலேயே மேஷ் பண்ணி போட்டுங்க. ஒவ்வொரு வெங்காயம் அந்த இதுவுமே தனித்தனியாக வரணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரிச்னஸ்க்காக கொஞ்சம் கேஷ்யூ போட்டுக்கிறேன். கேஷ்யூ வந்து ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். பட் என் வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்றதால கம்மியாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 4 க்ரீன் சில்லிஸை வந்து இது மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். நடுவில் கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் மல்லி. எனக்கு இன்றைக்கி பேசவே வரல. எனக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நோம்பு வச்சுருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இங்கே 3 கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த நான் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், இந்த பாஸ்மதி ரைஸை. அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.5 கப்பு. ஸோ அந்த மாதிரி இந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா நின்று வேகும் அப்படின்றதால 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுட்டேன். நான் இதுக்கு ஃபாயிலாம் போட்டு பெருசாக தம்லாம் போடல, ஏன்னா கம்மியாக தான் இருக்கா ரைஸு. ஸோ அதனால் எனக்கு தாராளமாக போதும் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் ஃபாயில் போட்டு தம் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். சார்கோல் மேலே வைப்போம் இல்லையா, அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னுமே நல்ல ஒரு இன்டென்ஸ் ஃப்ளேவர் கிடைக்கும். நான் சுகருக்கு இது ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சேன். பட் அன்றைக்கி ரெடி ஆகலை. அன்றைக்கி நான் நோம்பு வைக்கல ஆக்சுவலாக. பட் நான் சரின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு வேலை முடிஞ்சதான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி நான் எனக்கு ரெடி ஆகலை. நான் இந்த ஒரு ரெசிபி போட்டேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ரெசிபி, நல்ல இன்டென்ஸாக, நல்ல ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, எம்மியாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நைஸ். வா கஞ்சமா. சுகர் முடிச்சுட்டு போகும்போதே நான் வந்து இந்த கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன், வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம இறைச்சி சோறு செஞ்சிருந்தோம் இல்லையா, அது யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் கேரளா ரெசிபி, இந்த வாட்டி ஹைதராபாத் ரெசிபி, நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு தெரியல. இன்ஷால்லா நல்ல ரெசிபீஸோட இன்ஷால்லா வரேன். அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாகவே தோல் நல்லா கலந்துக்கும். ஸோ உரிக்கிறதுக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். நான் இப்போது வந்து வடை இந்த மாதிரி தான் செய்வேன். நாங்கள் வந்து ஆக்சுவலாக மயிலாப்பூர் ஓகேவா, சென்னையில். அங்கே வந்து எங்கள் அம்மா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வடை வாங்கிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி அது எப்படின்னா மொறுன்னு இருக்கும். அது எப்படிதான் பண்ணுறாங்க அப்படின்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இப்போது வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னென்னா, கடலைப்பருப்பு நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. நிறைய பூண்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படாத நிறைய அந்த புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அது மாதிரி ஃபுட் ப்ராசஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு மாதிரி ரவை மாதிரி வரும் ஓகேவா. ஸோ அது மாதிரி வரும்போது அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கிவி பஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபியாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 3 கிவி நான் எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஆப்ஷனல், இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து போட்டால் போடலாம், இல்லைனா அது ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். ஒரு பாதி ஃப்ரூட் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்து நல்ல ஒரு
நல்லா ஒரு கை ஃபுல்லாக மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு 15-20 மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட போட்டுக்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக இருக்கும், அது கண்டிப்பாக மஸ்ட்டு. அது கூட சக்கரை போடும்போது நான் எடுக்கலை, மறந்துட்டேன். ஸோ இது வந்து வெனிலா பீன். நானும் அப்படியே இந்த வெனிலா பீன்லாம் வச்சு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தாங்க இருக்குது அந்த வெனிலா பீன் சக்கரையில் வைக்கிறது. ஸோ ஒரு 3 ஸ்பூன் சக்கரை, ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் ஒன்று சேர்த்துக்கிறேன். நம்ம ஊர் லெமன் போட்டிங்க அப்படின்னா 2 லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆஸ்திரேலியன் லெமன் அப்படின்றதால ஒன்று போதும் தாராளமாக, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து சோடா சேர்க்கணும், 7up இல்லைனா சோடா சேர்க்கணும். அப்போ தான் நல்லா ஒரு மாதிரி கிக்காக இருக்கும். நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு க்ரீன் சில்லியும் ஒன்று போட்டேன். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா கிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னேன், நான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ திருப்பி சொல்கிறேன். ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போது இது பண்ணுங்கள். சோடா ஊற்றுறீங்க அப்படின்னா சர்வ் பண்ணும் போது அந்த சோடா ஊற்றிக்கோங்க. அப்போது நல்லாவே அந்த ஸ்பார்க்லிங் டெக்ஸ்சர் இருக்கும். இப்போது வடைக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வைக்காதீங்க, கடாய் சட்டியில் வைங்க, ஏன்னா அவ்வளோ எண்ணெய் தெரிக்கும். பேன் அது ஒரு விஷயம் பயம். இது கடாயில் வச்சுருங்க. பிகினராக தான் தயவு செஞ்சு கடாயில் வச்சுருங்க. இதில் புரட்டும் போது ஈஸியாக தண்ணி எண்ணெய் வந்து கையில் போடும். இப்போது எங்களோட இஃப்தார் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ரமதானோட ஃபர்ஸ்ட் டேபிள் இல்லையா, எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்போ தான் ரமதான் போன மாதிரி திருப்பி வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம நைட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா பப்பாயா, அது ப்ளூபெரிஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நோம்பு கஞ்சி. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கீழேருந்து வெளியிலேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நான் செஞ்ச வடை. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி இருந்தது. கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு மாஷா அல்லாஹ். கப் எடுத்துட்டு வா, அதுக்கு கண்ணாடி கப். நோம்பு கஞ்சி, இது நான் செஞ்ச வடை, இது வந்து வெளியில் வாங்கிட்டு வந்த ஐட்டம், பழம்பொரி, சமோசா, திருப்பி இது அகெயின் ஏதோ ஒரு வேறு மாதிரி வடை. அப்புறம் இது வந்து கட் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் நம்ம செஞ்ச கிவி பஞ்ச், சிக்கன் சமோசா, வெஜ் சமோசா, பழம்பொரி. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வந்து நோன்பு வைக்கல, பட் வந்து அந்த நோம்பு டைமிங்க்கு வந்து அடாப்ட் ஆகிறதே ஒரு டாஸ்க் தான் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அந்த டைமிங்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நானுமே அன்றைக்கி இஃப்தார் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் இப்போனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் நமக்கு ஒரு கிளாஸ் இந்த 45 மினிட்ஸ் வருமா ஒரு கிளாஸு, அது போகிறதுக்கு எவ்வளோ தடவை வாஷ் பார்க்க வேண்டியிருக்கும் தெரியுமா. இந்த சார் எப்போ போவாங்க, இந்த மேம் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கெல்லாம் சாதாரண 1 மாதம் 2 மாதம்லாம் ஈஸியாக ஸ்பின் ஆகி போயிட்டுருக்குங்க. இப்போ தான் ரமதான் வந்த மாதிரி இருந்தது, பக்ரீத் வந்த மாதிரி இருந்தது. அப்படி கடன்னு ஓடுது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உலகம் அழிய போதா இல்லைன்னு கூட தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது. அப்புறமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எல்லோரும் வந்து ஏதாவது வாங்கினா புதுசாக கண்ணாடி பாட்டில் வாங்கி கொட்டி வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி இந்த ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரீயூஸ் பண்ணுற ஹேபிட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இது நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கிறது தான் பரவாயில்ல. இதெல்லாம் டேங்க் பவுடர்லாம் வாங்கியிருக்கேன்னா இது ரமதான் முடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி வாங்க மாட்டேன். இதுவே வந்து மைஷா கேட்டா அப்படின்றனால தான் நான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே தேவைப்படுற பொருளுக்கு வந்து காசு வேஸ்ட் பண்ணலாம், தேவையில்லாததுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி ஓப்பன் பண்ண போகிறேன், இப்படியா இப்படி ஓப்பன் பண்ண போறீங்க? சரி வா, துவா சொல்லி தரேன். ஏன் அமுக்குறவள? ஆக்சுவலாக அனுஷா நோம்பு வச்சா இல்லையா, மாஷாலா வச்சுட்டாங்க. அவள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஷஹர் முடிச்சதுக்கப்புறம் தூங்கினா. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க அது பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் அவள் குடிக்கவே இல்லை, ஈமானோடு இருந்துட்டா. மாஷால்லா 6 வயசு தாங்க ஆகுது என் பிள்ளைக்கு. மாஷால்லா. ஸோ நோம்பு வச்சுட்டா. எல்லோரும் துவா செய்யுங்க அவளுக்காக. நான் கூட எதிர்பார்க்கல வைப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு நோம்பு திறக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்தா. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து பள்ளிக்கு போயிட்டாங்க, இவள் மட்டும் தான் இருந்தால். அவளுக்கு வந்து கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸும் ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டேன். அவள் வந்து இதுவும் நக்கெட்ஸ் இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அது நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை படாப்படுத்தி எடுத்துட்டா. உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. அல்லா ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. இது பண்ணு, தமிழில் சொல்லு. ரைட் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. பிஸ்மில்லா. ஜூஸ் குடி. अल्लाह की दुआ से दिया
நீ குட் கேர்லாக இருக்கணும், நல்ல சாலியான பிள்ளையாக வரணும், அவனுக்கு டாக்டர் ஆகணும், நல்ல குழந்தையாக இருக்கணும், நல்ல கேர்லாக வளரணும், கைண்டான குழந்தையாக வரணும் நீ சொல்லிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க. தோசை நான் செஞ்சுட்டு ஜூஸ் குடி. இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு சமைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். பட் வந்து என்னென்னா மட்டன் இருக்கு இல்லையா, இந்தியன் மட்டன், அது வந்து லுலுவில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துல வாங்குறது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீங்கள் நோம்பு கஞ்சி செய்யறதுக்காக நீங்கள் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு ஆஃபீஸில் வரும்போதுன்னு சொன்னால், இல்லை நான் போக முடியாது, நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா இல்லை வெஜிடேரியன் கஞ்சி செய்யலாம்னு நினச்சேன். இல்லை அது வேண்டாம், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஐஷாவும் தான் போனோம். வழக்கம் போல் நைட்டில் தான் நாங்கள் போனோம். எங்களுக்கு டைமிங்கெல்லாம் குக் பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாமே பயங்கர டயர்டாயிருதுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே vlogல அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த மால் வந்து இன்னொரு மால் வந்து பக்கத்தில் எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணி பார்த்தோம். பட் பார்த்தா அது 20 minutes வாக்கபிள் போட்டிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவும் போகிற இடத்துக்கே போயிடலாம், ஏன்னா டைம் ஆயிரும் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லுலு பேசிக்காகவே 12 o'clock மூடுவாங்க. பட் இப்போ ரமதான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 1 மணிக்கு மூடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு இதுக்கு போனால் தான் பெட்டர், இல்லைனா அதுக்கு போயிட்டு வரதுக்கெல்லாம் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே போயாச்சு. லாஸ்ட் மந்த் மிடில்லாம் பார்த்தா கொஞ்சம் சூடு அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ சூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நான் கூட வருத்தப்பட்டேன். இப்போ பார்த்தா அவ்வளோ குளிர் திருப்பி ஆரம்பிச்சிருச்சுங்க, எப்படின்னே தெரியல. கடை மூடுறப்போ வரதுக்கு ஒரு கிளப் வச்சு அதுக்கு ஒரு லீடர் வச்சாங்கன்னா என்ன தான் வைப்பாங்க. ஏன்னா இப்போது மணி வந்து 12:30 ஆகுது. நான் வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ தேட் நான் இப்போ வந்திருக்கேன். உண்மையை சொல்ல போனால் அவங்களே போயிட்டு வந்தாங்கன்னா கம்மி காசில் முடிஞ்சிடும். என்ன அனுப்பிச்சா நான் ஒன்று சும்மா இருக்காமல் ஒன்று பார்ப்பேன், வாங்கி முடிச்சிடுவேன் எல்லா சாமானும். வாங்கிட்டு புதுசாக வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அது தேவையில்லாத 2-3 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருது. எதுக்கு இந்த பொறுப்பு, பேசாமல் அவங்களே போயிருக்கலாம். பட் எனக்கு என்ன பண்ணுறது, அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ மட்டன் கீமா எடுத்துக்கிட்டேன். இது வாங்கிட்டு எனக்கு ஒரு 4 தடவை கஞ்சி காய்ச்சி. பார்த்தீங்களா மைஷா, இது திஸ் இஸ் மைஷா முயல். என்னது அது என்னது, நம்மளே வாங்கி இதை சீசனிங் பண்ணிக்கலாம். இவனுக்கு சும்மா பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதாச்சும் இருக்கிறதுலே பெருசாக எடுத்துக்கலாம். எனக்கு இது வேண்டாம். மைஷா வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கினேன். உனக்கு தான் வேணுமான்னு கேட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா சுகின்லாம் 2 பீஸ் வந்து 1 பீஸோட விலை போட்டிருந்தது. எனக்கு ஒரே ஆசை வந்துச்சு, சுகின்லாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்று சாப்பிட்டு அனுஷா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் யாருக்காவது சுகின் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இந்த ரமதான் வந்துட்டாவே இந்த லைக் இந்த அராபிக் கியூசன்லாம் ஜாஸ்தியாக வந்துடும். லைக் இந்த குனாஃபா, இந்த இங்கே இருக்க ஸ்வீட்ஸ்லாம் எம்ராத்தி ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறையா வந்துடும். பட் இங்கேலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே செம்மையாக இருக்கும் அந்த குனாஃபாலாம். ஸோ இந்த இரானி டேட்ஸ் இருந்ததா, ஸோ அது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தது ஸ்டாக் கொஞ்சம் இருந்தது. கடைசியாக பார்த்தா அதிலலாம் அது யூஸே பண்ணாமல் அதில் ஃபுல்லாக பூச்சி ஏறிடுச்சு. ஸோ அது குப்பையில் போட்டு வர வழியே எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் இந்த பெரிஸு, அப்புறம் வந்து பப்ரிக்கா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த பிஸ்தாஷூலாம் பக்கா ஸ்கேமுங்க. அதை பார்த்தா கடைசியாக அதில் உடச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கை ஃபுல்லாக தான் வரும். நமக்கு லீவ் டேஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சமத்து பொலியாக நல்லபடியாக இபாதா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் துவா செய்யணும், நல்லபடியாக ஷைத்தான் இல்லாமல் நல்லபடியாக நிறையா இபாதாலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு அதுவாக செஞ்சுக்கிறேன். லாஸ்ட் இயர்லாம் என்னோடய ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு இருக்குது. இன்ஷால்லா நான் நிறையா இபாதா செய்யணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆஃபரில் இருந்தது. நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். அங்கே ப்ராப்பராக பார்த்துருக்க மாட்டேன். வீடியோ எடிட் பண்ணும்போது இது இவ்வளோ காசுக்கு இருக்கா, இதெல்லாம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் போய் தேடுவேன். இதே எனக்கு பொழப்பு. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் பெல் போடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ மட்டன் கீமா வாங்க வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது எப்போவுமே வந்து பேக் சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போவேன், சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க.
ஏன்னா அங்கே வந்து இப்போது லுலுவில் ஃப்ரீ கிடையாது, எல்லாமே காசு ஆக்கிட்டான். அந்த கேரி பேக்கெல்லாம் கூட ஒன்று வந்து 50 ஃபில்ஸோ 25 ஃபில்ஸோ சம்திங் என்னவோ. ஸோ அந்த பேக் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போகிறோம். அந்த கடைக்கு போனால் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே நல்ல ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அங்கே போகல. இன்ஷால்லா அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த கடையோட கிளிப்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக காட்டுறேன் இன்ஷால்லா. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ப்ளீஸ் லைக் த வீடியோ. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.